மாதிரி நேத்தாமா கூப்பிட்டு வந்தியா, அதனாலதான் இப்ப வந்தேன் பாத்துக்கோங்க. சுபி நோட்டு கேட்டியா, அதனாலதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். சுபியா வர சொல்றீங்களா? சுபி சுபி உன்னை பார்க்க பூமாரி வந்திருக்கா. ஏடி பூமாரி, எல்லா நோட்டும் கொண்டு வந்துட்டியா? ஒரு நோட்டை கூட மிஸ் பண்ணிடாடி. இல்ல சுபி, இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே எழுதினாதனால 30 நாளைக்கு சரியா வந்திருக்கும். இப்போ உட்கார்ந்து எழுதி நீ என்னைக்கு முடிக்கிறது? ஹோம்வொர்க் எல்லாம் அன்னைக்கு செய்யணும் தான மிஸ் எழுதி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஐயா பண்ணி வச்சிருக்கேன். எப்படி அடுத்த கிளாஸ்க்கு மாத்திடுவாங்க? இந்த மிஸ் வர போறாங்க, வேற மிஸ் தான வர போறாங்க. அவங்க கேட்கவா போறாங்க? இல்ல அந்த வேற மிஸ் தான ஹோம்வொர்க்கே கொடுத்துட்டு போயிருக்காங்க. நமக்கு வர போற மிஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. போச்சு போச்சு மாட்ட போற, ஒழுங்கா சீக்கிரம் எழுதி முடிய. நான் கேக்குற அன்னைக்குலாம் ஹோம்வொர்க் இல்ல ஹோம்வொர்க்னு உட்கார்ந்துட்டு போன் எடுத்து நோட் எழுதி காட்டுறது. இன்னைக்கு உட்கார்ந்து ஹோம்வொர்க் எழுதாம உட்கார்ந்திருக்கியா? இத்தனை நாள் என்ன படிக்கிறீடா? அம்மா எனக்கு என்ன தெரியும்? நான் மாத்திடுவாங்கன்னு எழுதாம விட்டுட்டேம்மா. ஆனா இப்போதானே தெரியுது. நான் எப்படியாவது எழுதி முடிச்சிரேன். உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேனா? நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன் கேள, கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன் கேட்காத. எட்டி போய் வா வந்து மாத்தி விட்டு போயிட்டே கிளம்பி போற. வெளிய எங்க போகாம சோறு இல்லாம நீ ரூம்க்குள்ள அடைஞ்சு உட்கார்ந்து எழுதல. இப்போ நீ கெட்ட கோவந்து போறவல. யாடா உன் பொண்டாட்டி வர்றா போறா இதே வேலைய தான் சுத்துறா. மீன் வாங்கி வச்சிருக்கேன் நான் அப்ப அத சொன்னேன். இன்ன வரைக்கும் கழுவி குழம்பு வச்சிருக்கலாம் பாத்தியா? இப்படியே இருந்தா நான் வேற கிட்டாச்சும் போயிருவே பாத்துக்க. அம்மா கோச்சுக்காத, நான் அவளை வர சொல்றேன். சின்ன பொண்ணு நான் வெளியே கிளம்பிட்டே பாத்துக்கங்க. குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீரா? ஏத்தே கூழு குடிச்சா கூழு உள்ள போய் வெளியே வரப்ப கூழாத்தானே வெளியே வரும். அது எப்படி பன்னீரா வெளியே வரும்? இது ஏதோ புது மெத்தடா இருக்குது, தெரிஞ்சா சொல்லித்தாத்தே. பாய்ல நாலு வச்சு வச்சா அப்புறம் தெரியும் பன்னீர் வருதா கூழு வருதான்னு. போய் அம்மா மீன் உள்ள அங்க வச்சிருக்காமா, போய் ஒழுங்கா குழம்பு போய் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காது, எங்கேயும் வெளியே போயிட்டு இருக்காது, உள்ள போய் வேலையை பாரு. சரிங்க போறேன். உங்க அம்மா குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. பாத்தியாடா எப்படி சொல்லிட்டு போறான்னு? இவள நம்ம வீட்டுக்கு அடங்குறவள. ஏமோ அவ எது சொல்ல தெரியாம சொல்லிக்கிட்டு இருப்பா, நான் வேலைக்கு போறேன் பாத்துக்க. இவள சொல்லி குத்த கிடையாது. நம்ம ஒரு நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறோம், நல்லா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ற பிள்ளைய. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஏத்தே இந்த மீன் குழம்பு வச்சுக்கிட்டேன், சாப்பிடுத்தே. என்ன அதுக்குள்ள வச்சுட்டியா? ஆச்சரியமா தான் இருக்குது. நீ வச்சா குடுமையா இருக்கு, எடுத்தா மொட்டையாவுல இருக்கு. மனவள நல்லா தான் இருக்குது. ஆனா என்ன முழுசு முழுசா மீன் இருக்குது. இத வெட்டனியா இல்லையா? ஏத்தே எதுக்கு மீனெல்லாம் வெட்டிக்கிட்டு? அதனாலதான் வாங்கின மீன் அப்படியே போட்டு குழம்பு வச்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? மீன் அப்படியே போட்டு குழம்பு வச்சியா? ஐயோ எப்பா இவள வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நல்லா கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு பைத்திய கரைச்சிய. ஏத்தே எதுக்கு தான் மீனை சுத்தம் பண்ணி டேத்த வீணாக்கிட்டு அதனாலதான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்படியே சாப்பிடுத்தே. அட கடவுளே, சீ இத தூக்கிட்டு போதா. வைக்கிறா மீன் குழம்பு வரட்டும் புருஷனிக்கு கைகளை உடைச்சு போட சொல்றேன். அட நம்ம அருவா மண்டைக்கு நின்னுட்டு இருக்குது. அட இது சாப்பிடதான் வந்திருக்கும் போல. இனி நல்ல தோசை இட்லி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுங்க. என்ன இதா பொறுமா குடுக்குறேன். அருவா மண்டை என்ன சாப்பிட வந்திருக்கிறீங்க? வீட்டுல சமைக்கலையா? ஏங்க இங்கதான் யாருமே இல்லையே, நீங்க எதுக்கு அசுக்கு பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா தான் பேசுறேன். என்ன சரி சரிம்மா சாப்பிடு உட்காந்து. நானும் சாப்பிடறதுக்காக தான் வந்தேன், வீட்டுல ஒண்ணும் செய்யல, சாப்பிடு. ஆனா எங்க வீட்ல எல்லாம் செஞ்சிருக்காங்க. எனக்கு பூரா கறி எல்லாம் பிடிக்காது பாத்துக்கங்க. அதனாலதான் வெஜிடேரியன்ல சாப்பிடலாம்னு வந்துட்டேன் பாத்துக்கங்க. ஏமோ தோசை போட்டே எடுத்து சாப்பிடு. ஏங்க தோசை கறி இருக்குது, காசு கொடுத்து தானே சாப்பிடுறோம். கறி தோசை கொடுத்து போறீங்க, ஒழுங்கா நல்ல தோசை கொடுத்து போடுங்க. ஏமோ முனியில இத்தினூண்டு தானே இருக்குது, அதை பிச்சு போட்டு சாப்பிட வேண்டியதானே. நான் என்ன ஃபுல்லா கறியா கொண்டு வந்தேன்? எப்படி கறி கொண்டு வந்தாலும் கறி தோசை தான். ஒழுங்கா எனக்கு ஸ்பெஷலா எடுத்துட்டு வாங்க போங்க. அருவா மண்டை பயங்கரமான ஆளா இருக்கும் போல இருக்கே. என்ன எனக்கு 4 இட்லி ஒரு தோசை. ஏமா சாப்பிட்டு முடிச்சுட்டா பில்லு 100 ரூபாய் ஆச்சு கொடு. பெரிய பொல்லாத பில்லு போற குடுக்குறேன். ஐயோ பர்ஸ் எங்க வச்சிருந்தேன் தெரியலையே. ஐயோ எங்க பர்ஸ் வீட்ல வச்சிருந்து போய் காசு எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்க. சமுத்திய மாட்டினா. நீ காசு எடுத்துட்டு ஓடி போயிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமா? காசு எடுத்து வை. ஐயோ போச்சு நல்லா மாட்டனே. என்னே அந்த பொண்ணு சாப்பிட்டதுக்கு சேர்த்து காசு நானே கொடுத்துறேன், கோவப்படாதீங்க. அந்த பொண்ணு தெரியாம மறந்து வச்சுட்டு வந்துருச்சு, இந்தாங்க காசு. யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு கிளம்புங்க. என்னங்க ரொம்ப நன்றி. நான் கூட பயந்துட்டே அவர் வேர்க்கடியே எனக்கு ரொம்ப காட்ல இருந்தாரா, இன்னும் காட்ல இருந்து திட்டிப்டாரு நினைச்சு நல்ல வேளை கொடுத்துட்டீங்க. பரவாயில்ல அருவா மண்டை பரவாயில்ல, போ வீட்டுக்கு போ. இனிமேலாச்சும் பர்ஸை ஒழுங்கா எடுத்துட்டு வா. அதெல்லாம் முடியாது, நான் காசு கொடுத்துருவேன். இப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன், கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருங்க. பரவாயில்ல அருவா மண்டை வச்சுக்க. இன்னொரு நாள் நான் என்னைக்காவது பர்ஸை மறந்து வச்சுட்டேன்னா நீ கொடுத்துருவேன். இல்ல நான் காசு கொடுத்துட்டு தான் போவேன், கொஞ்ச நேரம் நில்லுங்க. இவ வர வரைக்கும் நம்ம நிக்க முடியாது, கிளம்புவோம்.